வணக்க மக்களே, வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது The 688 அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு பீரியாடிக் வார் டிராமா அப்படின்னே சொல்லலாம். அதாவது வேர்ல்டு வார் 2 டைம்ல நடந்த சில உண்மை நிகழ்வுகளை மையமா வச்சு அமைக்கப்பட்ட கதை. ஆக்சுவலா அந்த பீரியட் ஆஃப் டைம்ல நம்ம ஹீரோ இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இவர் யுஎஸ் ஆர்மிக்காக ஃபைட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சோல்ஜரா இருக்காரு. அந்த வார்ல தன்னை சுத்தி இருக்கிற சில பேர் இறக்குறத பாக்குறாரு. அதுக்கப்புறம் வெக்கேஷனுக்கு ஊருக்கு வர அவரு நம்ம ஹீரோயினோட காதல் வயப்படுறாரு. நம்ம ஹீரோயினும் ஒரு நீக்ரோ கேர்ளா இருக்காங்க. அந்த டைம்ல பிளாக் லைஃப்ஸ்க்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்றத ஸ்டார்டிங்லேயே ரொம்ப நீட்டா காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறமாட்டு ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோ வந்து திருப்பி வார் ஃபீல்டுக்கே போறாரு. போனவர் திரும்பி வரவே இல்லை. இதனால பயங்கர கவலையில இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயின் நானும் ஆர்மியில ஜாயின் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஜாயின் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்கள வந்து ஒரு யூனிட்ல போடுறாங்க. அது வந்து ஒரு மாதிரி ஆல் ஃபீமேல் பிளாக் யூனிட் அப்படின்னே சொல்லலாம். அந்த யூனிட்ல அவங்களுக்கு என்ன மாதிரியான டாஸ்க் கொடுக்கப்படுது, அதுல அவங்களோட சர்வைவல் எப்படி இருந்துச்சு, அந்த டாஸ்க் அவங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது பயங்கர இன்ஃபர்மேட்டிவா நிறைய விஷயங்களை சொன்ன ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது அந்த வேர்ல்டு வார் 2 டைம்ல இருந்த ஒரு முக்கியமான பிரச்சனையை அட்ரஸ் பண்ணிருப்பாங்க. சோல்ஜர்ஸோட லெட்டர்ஸை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுல இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ உள்ள காலகட்டத்துல எல்லாம் கம்யூனிகேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சுலபமாயிடுச்சு. பட் அந்த பீரியட் ஆஃப் டைம்ல இந்த லெட்டர் கம்யூனிகேஷன் அப்படின்றது எவ்வளவு முக்கியம், அதுவும் வார்ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு அது எவ்வளவு முக்கியம் அப்படின்றத ரொம்ப நீட்டாவே காட்டியிருப்பாங்க. அதை இந்த யூனிட் எப்படி சரி செய்யறாங்க அப்படின்ற அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப நீட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அந்த யூனிட்டோட லீடரா இருக்கக்கூடிய ஆதம்ஸ் அப்படின்றவங்க, அவங்களோட அந்த ரோல், அவங்க பண்ணக்கூடிய அந்த டாக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப நீட்டா இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம ஹீரோவை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து ஹீரோயின் வந்து தெரிஞ்சுப்பாங்க இந்த படத்துல. அந்த மொமெண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நீட்டா அமைக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஓவரால் அந்த பீரியாடிக் செட்டப் அப்படின்றதும் டு அன் எக்ஸ்டென்ட் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு படம் அப்படின்னே நான் சொல்லுவேன். பட் ஸ்டில் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி டாக்குமெண்ட்ரி பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றதா இருந்துச்சு. இதுல இன்ஃபேக்ட் இவங்க டிராமா அப்படின்றதெல்லாம் ஆட் பண்ணிருக்காங்க, பட் எஃபெக்டிவா ஆட் பண்ணல அப்படின்றதுதான் ஒரு மிகப்பெரிய குறையா நான் பாக்குறேன். அதே மாதிரி இந்த கதை வழியா இவங்க கொடுக்க நினைச்ச இம்பாக்ட் அப்படின்றதும் அந்த அளவுக்கு கன்வே ஆகல அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு நார்மலான ஒரு படம் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றதா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லா நிறைய காட்சிகள் அப்படின்றத அமைச்சிருந்திருக்கலாம். ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் டைம் பாக்குற மாதிரியான ஒரு படம் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.8 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் மைல்டா ஒரு லிப் லாக் சீன் வருமே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.